பிஜேபியை போய் இவங்களுடைய டிவிகே நிர்வாகிகள் பாக்குறதா சொல்றாங்க. அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஒரு மக்கள் மனசை புண்படுத்துற மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டிங்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் இழப்பு, ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா அவர் அந்த ஃபீல்டுக்கு நின்றுக்கணும். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அனுபவம் இல்லை. எனக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. இல்லை, கண்டிப்பாக அவர் இணைஞ்சாதான் அவர் இந்த கட்சியில் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஒன்று, அதாவது அவரும் கட்சியில் பெரிய ஆளணும்னா எடுத்த உடனே அவர் தனியாக வந்துட முடியாது. அந்த கட்சியில் இணைஞ்சா மட்டும்தான் அவர் கண்டிப்பாக பெரிய ஆள முடியும். முதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும். கூட்டணி வச்சாங்கன்னா இந்த மூணு கட்சியும் ஒன்னு சேரும். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். டிவிகேக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்குமா? டிவிகேக்கு இல்ல, மத்த கட்சி. டிவிகே பிஜேபி இவங்க ரெண்டு பேர் கூட்டணி வைக்கிறாங்க, கூட ஏடிஎம்கேவும் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? நான் டிஎம்கேக்கு தான் எப்பவும் ஓட்டு போடுவேன். நான் டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன். டிவிகே அவங்க நியூவா வராங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு அலையன்ஸ் வச்சாங்கன்னா மேபி இதான் நியூவா எதிர்பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய இந்த தொடர் சர்ச்சைக்கு அப்புறமா விஜய் அவர்கள் பிஜேபி கூட இணைவாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் ரொம்ப பெருசா பேசப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக அவர் இணைஞ்சாதான் அவர் இந்த கட்சியில் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஒன்று, ரெண்டாவது அவரும் கட்சியில் பெரிய ஆளணும்னா எடுத்த உடனே அவர் தனியாக வந்துட முடியாது. அந்த கட்சியில் இணைஞ்சா மட்டும்தான் அவர் கண்டிப்பாக பெரிய ஆள முடியும். பொதுவாகவே இந்த சர்ச்சை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு இல்லையா விஜய் சார்ந்து? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மற்ற கட்சி எதிர்கட்சி பண்றதுனால தான் இது மாதிரிலாம் போர்ட்ரேட் ஆகுது. மற்றபடியெல்லாம் இது இல்லைம்மா. இப்போ நீங்கள் டிவிகேயை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். இந்த சர்ச்சை ஒன்று பெருசாக போய்கிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் ரெண்டு பக்கம் பேசுகிறாங்க. பிஜேபியை போய் இவங்களுடைய டிவிகே நிர்வாகிகளாக பார்க்குறதா சொல்கிறாங்க. அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. யார் வேணாலும் சேரலாம். அதை கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. அது எப்படி போகுது, இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, பிஜேபி அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறேன்ப்பா. அவர் இது வரைக்கும் பேசினதை வச்சு கண்டிப்பாக அவர் கூட்டணியில் சேர மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது, சப்போர்ட்னா எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லா அரசியல்வாதிகளும் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி விஜய் மேலே தப்பு இல்லை, அவர் லேட்டாக வந்தது மட்டும் தான் தப்பு, மற்றபடி அவரை இது பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சொன்னதுனால அவங்க கூட்டணி வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஐ திங்க் அவங்க கூப்பிடுவாங்க, இவர் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். மாநாட்டில் அவ்வளோ பேசுனதை வச்சு கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் கூட்டணி வைக்காம தனியாக இருக்கிறது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். வின்னர் லாஸ் அப்படி இருக்கிறது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபி கூட டிவிகே சேரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அந்த எலெக்ஷன் நெருங்க சப்போஸ் தனியாக நின்றாலுமே, சப்போஸ் அவங்க ஒரு எம்எல்ஏஸ் வந்தாங்கன்னா அவங்க தனியாக ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் தொங்குநிலை கவர்மெண்ட் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வரும்போது கூட டிவிகே கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபி கூட சேருவாங்கன்றத 95% என்னோட கருத்து. விஜய் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம், பிஜேபி டிவிகே இவங்க ரெண்டு பேர் கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியலங்க. இப்படி கூட்டணி வச்சாங்கன்னா இந்த மூணு கட்சியும் ஒன்று சேரும். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். டிவிகேக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்குமா? டிவிகேக்கு இல்லை, மற்ற கட்சிக்கு. இல்ல, பொதுவாகவே விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? விஜய்க்கு ஓட்டு போடுவோம். கூட்டணி வச்சா ஓட்டு போட மாட்டீங்களா? என்ன ரீசனுக்காக? விஜய் தனியா தான் இருப்பாரு, யார் கூட ஜாயின் ஆக மாட்டாங்க. இப்ப பிஜேபி கூட டிவிக்கு இணைஞ்சா நீங்க ஓட்டு போடுவீங்களா? உங்க ஓட்டு கிடைக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக போடுவேன். ஓகே. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவர் பண்ணது கொஞ்சம் தப்பு தான். கொஞ்சம் அஜாக்கிரம் இருந்துட்டாரு. அதனால் கண்டிப்பாக இணைஞ்சா கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். பட் நான் டிவிகேவா பிஜேபியான்னு பார்த்தா நான் மோடியை உண்மையில் ரொம்ப விரும்புகிறேன். அவரோட கவர்னன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிவிகேக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இளைஞர்கள் ஈர்ப்போடு வர்றாங்க. ஆனால் அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நிறையா பார்க்கணும். பொறுமையாக பார்ப்போமே, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் மனசு மாறினா கூட மாறலாம். மேபி விஜய் இருக்கிறதுனால ஓட்டை தனியாக அவர் பிரிக்கலாம். டிஎம்கே எடுத்த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி ஐ கெஸ். டிவிகே பிஜேபி இவங்க ரெண்டு பேர் கூட்டணி வச்சா நீங்க ஓட்டு போடுவீங்களா? டிவிகேக்கு தான் போடுவேன். அவங்க ரெண்டு பேரும் அப்ப கூட்டணி இணைஞ்சா கூட நீங்க டிவிகேக்காக ஓட்டு போடுவீங்க?
ஏன் டிவிகேக்கு ஓட்டு போடுவீங்க? ஆல்வேஸ் ஸ்பெஷல் விஜய். அண்ணாமலை வந்து நல்லா ஒரு எஜுகேஷன் எனக்கு அவர் பிடிக்கும், அதனால அவர் கண்டிப்பாக போடுவேன். அதான் டிவிக்கேவும் போடுவேன். பிஜேபி டிவிகே இவங்க 2 பேர் கூட்டணி வச்சா நீங்க உங்க ஓட்டு போடுவீங்களா டிவிகேக்கு? இல்ல போடுவேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த முடிய பிஜேபி வித்தின் இந்தியா எனக்கு அவ்வளோ இது இல்லை. பட் லைக் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு வரும்போது எனக்கு பிஜேபி பிடிக்கும். பட் டிவிக்கே அவங்க நியூவாக வராங்க. இவங்க 2 பேரும் ஒரு அலையன்ஸ் வச்சாங்கன்னா மேபி ஏதாவது நியூவாக எதிர்பார்க்கலாம். டிவிகே வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுனால போட மாட்டீங்க? போட மாட்டோம். தனியா இருந்தா போடலாம். டிவிகே தனியா இருந்தா போடுவீங்க. என்ன ரீசனுக்காக 2 பேர் கூட்டணி வச்சா போட மாட்டீங்க? மற்றவங்க எல்லா கட்சிக்காரங்களும் பிஜேபி கூட்டணி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வச்சிருக்காங்க, இவங்க வைக்கிறதுனால இவங்க டிஃப்ரெண்டாக தெரியுறாங்க. அதனால வைக்கலன்னா நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம், வச்சா போட மாட்டோம். டிவிகே பிஜேபி இவங்க 2 பேர் கூட்டணி வைக்கிறாங்க, கூட ஏடிஎம்கேவும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? நான் டிஎம்கேக்கு தான் எப்போ ஓட்டு போடுவேன். நான் டிஎம்கே தான் சப்போர்ட். டிஎம்கே சப்போர்ட். அவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போட மாட்டேன். டிவிகே கூட்டணி வச்சாலும் நீங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போட ஐ மாட்டீங்க? ஒன்லி ஓட் ஃபார் சூரியன், உதய சூரியன் தான், யாரும் ஓட் போட மாட்டேன். டிவிகே பிஜேபி இந்த கூட்டணி இருந்தா நீங்க ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டோம். போட மாட்டீங்க. தனிச்சு நின்னா போடுவோம். ஓகே, 2 பேர் கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா போட மாட்டீங்க. என்ன ரீசனுக்காக நீங்க வந்து கூட்டணி வச்சா போட மாட்டேன்னு சொல்றீங்க? அது என்ன ரீசன் சொல்றதுன்னா, ஆல்ரெடி அவங்களாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ இவங்க தனியாக ஒரு இது கொண்டு வரணுன்றதுக்காக தான் டிவிக்கு. இப்போது நாம் தமிழர் கட்சி அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அவங்களோட பேசுகிறதெல்லாம் பிடிக்கல யாருக்கும். நாங்கள் டிவிக்கு வரதுக்கு அதுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போது அதனால் அதுக்கு போடுறது இல்லை. இப்போ டிவிக்கு பிஜேபி இவங்க கூட்டணி வச்சா நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? டிவிக்கேனா ஓகே, பிஜேபி கூட்டணி வச்சா போட மாட்டீங்க. என்ன ரீசனுக்காக அப்படி? இல்லை, ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு பிஜேபினால இங்கே. ஸோ செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். டிவிக்கேனா ஓகே, அது தனிப்பட்ட முறையில் இங்கே இருக்கிற பார்ட்டிஸ் கூட பிரச்சனை வந்தால் அது ஃபேஸ் பண்ணி. பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான இந்த ஓட்டு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை இவங்க டிவிகேவை வச்சு கவர் பண்ண பார்க்குறாங்களோ? அதுதான் இப்போ லைக் அவங்களுக்கு ஏடிஎம்கே கூட இத்தனை நாள் இருந்தாங்க. ஸ்டில் அந்த இது இப்போ ஏடிஎம்கேக்கு அந்த பழைய இது இல்லை. ஸோ அவங்க புதுசாக டிவிகே வரவும் டிவிகேக்கு நிறைய கூட்டம் வருது. அதை வச்சுட்டு லைக் அதனால தான் இப்போ இந்த இஷ்யூ ஆனப்போ கூட சப்போர்ட் பண்ணுறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் மேபி அதை வச்சு அவங்க கவர் பண்ண பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு இருக்குது. இருந்தாலும் விஜய் கூட இணைஞ்சாங்கன்னா இன்னும் ஓட்டு அதிகமாகும், அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இப்போ நடந்த சர்ச்சையில் வந்து அவங்க கரெக்டான பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கு வந்து விஜய் ஓகே சொல்லியிருக்காரு தவிர கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் போய் தான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே அவங்களோட எதிரி வந்து ஒன்று டிஎம்கே இன்னொன்று பிஜேபி தான் சொல்லியிருக்காப்புல, சேர மாட்டார். அவர் அதை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணதே, அதுக்காக தான் வந்ததே வேற. ஸோ அப்படின்றப்போ அவர் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ டிவிகேக்கு இந்த மாதிரியான தொடர் சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு விஜய் அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோவை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, அதில் வந்து அவர் வருத்தப்பட்டது மாதிரி தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் அவர் மக்கள் மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மக்களுக்கு இழப்பு, ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அவர் அந்த ஃபீல்டுக்கு வந்து நின்றுக்கணும். ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் அனுபவம் இல்லை. அவர் பேசுகிற அந்த வீடியோ வந்து உடனே பண்ணி தர இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்கும்போது அதை விட்டுட்டு அவங்க இத்தனை நாளை கழிச்சு அவர் வந்து பண்ணும்போது அவர் எதிர்பார்த்த அந்த சாராம்சம் இல்லையோங்கிறது தான் எனக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருந்தது. விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறதே வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ Z பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வழியா வந்து பார்க்கும்போது பிஜேபி கூட இவர் அதிகமாக சேருவாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஸ்டாக் எல்லாமே பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாலுமே பிஜேபியை எதிர்ப்பாக தான் பேசுகிறாரே தவிர ஆதரிச்சு எப்பயுமே பேசலை. அது மக்களாக நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இருக்காது கூட்டணிங்கிறது. ஆரம்பத்துல இருந்தே டிவிகே பிஜேபி இந்த கூட்டணிக்கு கீழே தான் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில சில வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சில கருத்துக்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆரம்பத்துல இருந்தே டிவிகே பிஜேபி இவங்க 2 பேர் கூட்டணியில தான் இருந்துட்டு இருக்காங்களா? இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைம்மா. 2 பேரும் தனித்தனி தான். ஏன்னா அவர் வந்து புதுசா வராரு. அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் வந்து எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணாதான் இருக்கும். அதனால அவர் எடுத்த உடனே பிஜேபியோட சேரணுங்கிறது அவரோட எதிர்பார்ப்பா இருக்குமா தெரியல. ஆனா பிஜேபியோட சேர்ந்தாருன்னா அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்.